மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்ரா இருப்பிலிருந்து அர்ச்சனாபுரம் செல்லும் சாலையில் உள்ள தென்னந்தோப்பில் சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி செய்து சிவகாசிக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுவதாக வத்ரா இருப்பு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் இந்த வழியாக அட்டை பெட்டிகளை ஏற்றி வந்த டிராக்டரை நிறுத்தி சோதனை செய்தபோது பட்டாசு கொண்டு சென்றது தெரியவந்தது. அவரிடம் நடத்திய சோதனையில் வத்ரா இருப்பு மேல்பாளையத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரது தோட்டத்தில் வைத்து பட்டாசு உற்பத்தி செய்து கொண்டு வந்தது தெரியவந்தது. வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருடன் அங்கு சென்று காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தோட்டத்தில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் தகர செட் அமைத்து ஃபேன்சி ரக பட்டாசு உற்பத்தி செய்தது தெரியவந்தது. 22 பெட்டிகளில் இருந்து உற்பத்தி செய்த பட்டாசுகள், பட்டாசு தயாரிக்க தேவையான வெடிமருந்துகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து தோட்ட உரிமையாளர் வெங்கடேசன், ரவி ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய நபரான சிவகாசியில் பட்டாசு கடை நடத்தி வரும் திருத்தங்கலை சேர்ந்த செல்வம் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.